ओम ब्रह्मणे नमः ओम भगवते शुक्राय नमः ओम इंद्राण्ये नमः ओम इंद्राये नमः ओम श्रेष्ठराय नमः ओम प्रजापतये नमः ओम हिमाय धर्मराजाय नमः ओम राघवे नमः ओम कवे नमः ओम निरवतये नमः ओम भगवते नमः ओम चित्रगुप्ताय नमः ओम दुर्गाये नमः எப்படி இருக்கோ இல்லையோ நம்மளுடைய டைம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்துட்டோ இல்ல ஜாதகம் இல்லாதவங்க வந்து இப்ப எப்படி இருக்கு வெறும் பேர் ராசி பாக்குறதுக்காக நம்ம ஒரு ஜோசியர் கிட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். மெயின் பெருசா ஒண்ணு இல்ல, நாகத்தை வச்சுதான் வந்து ப்ரெடிக்ஷனே சொல்லுவா. ராகு கேது சரியில்லை, இல்ல ராகு கேது நல்லா இருக்கு. செகண்டரி தான் குரு பகவான், செகண்டரி தான் சனீஸ்வர பகவான், செகண்டரி தான் மத்த எல்லா கிரகங்களுமே. சோ அப்படி ப்ரையாரிட்டியா இருக்கிற சர்ப்பத்திலேயே ராகு கேது இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் வந்து சர்ப்பம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது இந்த இப்போ இருக்கிற ஒரு 50 வருஷமா தான் வந்து இந்த டிவில எல்லாம் வந்து காமிப்பாங்க டிஎன்ஏ எப்படி இருக்கும், அப்படியே 2 பாம்பு மாதிரி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும் இல்லையா. அதே மாதிரி இந்த டாக்டருடைய சிம்பிள் எல்லாமே வந்து சர்ப்ப மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம கிட்ட எவ்வளோ விஷம் இருந்தாலும், எவ்வளோ துர்ச்சிந்தனை இருந்தாலும், எவ்வளோ தீர முடியாத வியாதிகள் இருந்தாலுமே அந்த வியாதிகளையும் சரி மற்ற அனைத்து பிரச்சனைகளுமே சரி இந்த சர்ப்ப பிரதிஷ்டனால இல்ல சர்ப்ப பூஜை பண்றதுனால அது வந்து நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, வேதம் சொல்லுது. அதுக்காக தான் எவ்வளவு வருஷமானாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன மாதிரியான பேச்சு வந்தாலும் காளஹஸ்தியில கூட்டம் குறையறது இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஒரு பவர் இருக்கு. அதாவது இந்த கலியுகமே வந்து கொஞ்ச நாள்ல வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சில வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் இருந்திருக்கான். அந்த சங்கல்ப பிரகாரம் என்ன காரணம்னா, நாகம் வந்து சிவனையே பிடிச்சிட்டா வந்து இந்த உலகம் வந்து முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம், ஒரு ஐதீகம் இருந்திருக்கு. இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ ஆராதனைகள் அவருக்கு எல்லா நட்சத்திரமும் சுவாமி கொடுத்த நட்சத்திரம் தான், எல்லாருக்கும் எல்லா பலனமும் இருக்கு.
नवभजितं नमः